நிறைய நடிகர்கள் தேடிட்டு இருந்தாங்க. எஸ்ஏசியா இருக்கட்டும், ராதாரவியா இருக்கட்டும், வடிவுக்கரசியா இருக்கட்டும். நான் போய் விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்கு. அதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா மரணத்துல கூட பாத்தீங்கன்னாக்க நடிகர்கள் நிறைய பேர் ஆனா அந்த பொதுக்குழு இதுல வந்து அவர் அந்த வீல் சேர்ல ஒரு கொண்டு உட்கார வச்சும்போது மருத்துவர்கள் மூலம் எனக்கு தெரிஞ்சது அவர் சுய நினைவிலேயே இல்லை, அவர் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அவர்கள் வராது இப்ப வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையை விட மாட்டேங்கிறாரு. எதுக்காக விடணும்? இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பகை இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய சொந்தக்காரர் நெருங்கிய சொந்தக்காரர் இருப்பாங்க, எனக்கு அவருக்கு ஒத்து வராது. அந்த மரணத்துக்கு நான் போகாம இருந்தேன். ஆபாவனனுடைய ஊமை வெடிகள், செந்தூரப்போவே, உழவன் மகன் தான் விஜயகாந்தனுடைய மார்க்கெட்டை உயர்த்து. தேர்தல் குறிப்புகள்லாம் அந்த இடத்துல பதிவிட அவசியமா? ஈரங்காயில பதவிக்கு வரணும்னு பேசுறாங்க. செய்திமட நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய மருத்துவர் காந்தராஜ் இருக்கார். சார், கடந்த சில நாட்களாகவே பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு பேரிழப்பா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஊடகத்துறையில எல்லா பக்கமும் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன? விஜயகாந்த் அவர்கள் இந்த விஷயம் வந்துட்டு பிடிச்சிருந்தா அவர் உடல்நிலை சரியா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கா? உங்களோட விஷயம் என்ன? தெரியாது. ஏதோ அவரை பார்த்த டாக்டர் ஒருத்தர் வந்து எனக்கு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அது ஏதோ ரிச்சர்ட்சன் என்னமோ ஒரு நோயை பத்தி போட்டிருந்தாரு. ரிச்சர்ட்சன்ற பேர்ல ஒரு நோய். அது நான் படித்த காலத்துல அப்படி ஒரு நோய் இல்லை. அது வந்து மூளையை பாதிக்கக்கூடியது, எல்லாம் நரம்புகள்லாம் செயலெடுக்க செய்யக்கூடியது அப்படி இப்படின்னு என்னமோ போட்டிருந்தாரு. அது என்னன்னு தெரியல. என்னுடைய கேள்வி ஞானத்தில் எனக்கு தெரிஞ்சது வந்து அவருக்கு சிறுநீரகங்கள் பழுதடைஞ்சு அதுக்கு தான் சிங்கப்பூர் போனார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதாக தான் எனக்கு தகவல் சொன்னாங்க. அந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளோ இதாக பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் 3 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் தான் அந்த சிறுநீரகம் இருக்கும். அவ்வளோதான் லைஃப் ஸ்பேன். அதனுடைய லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிறுநீரகத்தை மாற்றி வைக்கணும். அது பொதுவாக அது மாதிரி ஒரு தடவை வச்சவங்க 2வது தடவை இருக்க மாட்டாங்க. 8 வருஷம் வந்து இருந்தவங்களே கிடையாது. எம்ஜிஆருக்கு வச்சாங்க, அவர் 3 வருஷம் கூட இருக்குல்ல. அமெரிக்காவில் நம்ம இங்கே பண்ணாங்க இல்லாமல் அமெரிக்காவில் பண்ணாங்க. அது அதில் எம்ஜிஆர் விஷயத்தில் என்னாச்சுன்னாக்கா அவருக்கு அவருடைய உறவுக்கார பெண் தான் சிறுநீரகம் தானமாக கொடுத்தாங்க. அமெரிக்க டாக்டர் செய்ய மறுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன பொண்ணு ஒரு பெரியவர்கிட்ட இருந்து வேணா ஒரு சின்ன பொண்ணுக்கு வைக்கலாம், வாழ வேண்டியவங்கிட்ட இருந்து எடுத்து ஒரு சாக போற ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, தூதரகத்தின் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எம்ஜிஆருக்கு அந்த சிறுநீரகமே மாற்று வச்சது. இது வந்து ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லுங்க. 3 வருஷத்துல இருந்து 8 வருஷத்துக்கு மேல இது பண்ண முடியாது. நடிகர் பாலாஜி இருந்தார், பிரபல தயாரிப்பாளர். அவருக்கு அப்படிதான் ஆச்சு. சிறுநீரகம் மாற்றினாங்க, 2 வருஷம் கூட வரல. மறுபடியும் இன்னொரு சிறுநீரகத்தை வச்சாங்க, அதுவும் ஒரு வரல. 3 வருஷம் 2 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அவர் உயிரோடு இருக்குல்ல. அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையினுடைய விளைவு வந்து 3 வருஷம். 3 வருஷம் தேவையில்லை, 8 வருஷம் வரணும் ஓடலாம். ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இல்லைன்னா 3 வருஷத்துல அது முடிவு கொண்டு வந்துடும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்ச அந்த மக்கள் நல கூட்டணி அந்த அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் காணாம போனவர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லையே, சினிமாவிலையும் பார்க்கல, அரசியலையும் பார்க்கல. அதனால அவருடைய உடல்நிலையை பத்தி எனக்கு பெருசா சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தெரியல. அதை பத்தி நமக்கு வெளியில அவங்களை பத்தி ஒரு தகவலும் இல்லை. அவரை பத்தி செய்திகளை எப்படி வந்ததுன்னா, பிரேமலதா அங்க கூட்டணி பத்தி பேசுறாங்க, எங்க கூட்டணி பத்தி பேசுனாங்கன்னு பிரேமலதா பேர் தான் வந்தது. ஒழிய கடைசியா நான் பார்த்தது கலைஞர் இறந்த போது வீடியோ வெளியிட்டு இருந்தார். அப்பயே பார்த்தா ரொம்ப உடம்பு பாதிக்கப்பட்டிருக்குது, அவரால் பேசக்கூட முடியல. அதெல்லாம் பார்த்தேன். என்ன செஞ்சிருந்தா காப்பாத்திருக்க முடியுங்கிறதுக்கு அவர் உடல்நிலையை பற்றிய தகவல் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, ஏன்னா 2006 அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே கூட்டணி வைக்கல, மக்கள் மற்றும் கடவுளை மட்டுமே தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவாலா தான் இருந்துச்சு. அந்த தருணத்துல விஜயகாந்த் அவர்கள் மீது எதிர்பார்த்திருந்த அரசியல்வாதிகள் நிலைமை எப்படி இருந்துச்சு? ஒரு ஹைப், ஒரு பயங்கரமான ஹைப் கொடுத்தாங்க. இதோட திராவிட இயக்கங்கள் ஒழிந்தது, அழிந்தது, முடிஞ்சது. அண்ணா திமுக முடிஞ்சது, திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சது, எல்லாம் ஒழிந்தது. விஜயகாந்த் வந்தாரு, இது பட்டொலி தருவார், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போட்டீங்க. ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. அந்த அதிர்ச்சி தான் அவரை படுக்க வச்சதா எனக்கு ஒரு
சரி. ஆமா, அது ஏன்னா சரியா தப்பா தெரியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம அந்த இரங்கல் அந்த தருணத்துல பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி தொண்டர்களும் என்ன சொல்றாங்க, இந்த ஊடகத்தினால மட்டுமே தான் விஜயகாந்தோட உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, ஊடகத்தோட பங்களிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா சொல்றாங்க. என்ன காரணம்? ஊடகம் எந்த வழியில அவருடைய உடல்நிலை பாதிச்சதுக்கு ஊடகம் என்ன காரணம்? விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை கெட்டு போன காரணம் ஊடகம் ஒரு வகையில பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி செய்திகள் அடிக்கடி போட்டீங்கன்னா அப்படி அடிக்கடி வரலையே. இப்ப கடைசியா தான் வந்தது. ம். எப்போ வந்தது? பொதுக்குழுவுல வந்து அவரை கொண்டு உட்கார வச்ச போதுதான் மறுபடியும் நம்ம வந்து விஜயகாந்த் ஒரு ஆள் எனக்கு எல்லாம் அவர் இருக்காருங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதான் ஆனா அந்த அந்த பொதுக்குழு இதுல வந்து அவர் அந்த வீல் சேர்ல அவரை கொண்டு உட்கார வச்ச போது மருத்துவர்கள் மூலம் எனக்கு தெரிஞ்சது அவர் சுய நினைவிலேயே இல்லை, அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காருன்னு தான் எனக்கு பட்டுச்சு. ம். அதனாலதான் பொத்துன்னு ஒரு அப்படியே உழுவுது, உடம்பு அப்படி கீழே உழுவுது, ஒண்ணுமே இல்ல, தூக்கி நிறுத்துறாங்க. கான்சியஸா இருக்காரே தவிர அவரால் பேச கான்சியஸ் இல்ல, அன்கான்சியஸ் கோமாவில இருந்திருக்காரு. ம். அப்ப எப்படி கூப்பிட்டு வந்திருப்பான்னு நான் யூகிக்கிறேன்னா, டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ ஒண்ணும் பண்ண முடியாது, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அவசர அவசரமா அதை அதான் பண்ணாங்கன்னு கொண்டு வந்து அப்படி வச்சு அந்தம்மா ஒரு அரசியல் ஸ்டண்ட் ஒன்று பண்ணிட்டு போயிடுச்சு. ம். அதுல இருந்து அவர் நிக்கலையா? அது அன்னைக்கு நான் பார்த்த சொல்லிட்டேன். நான் அன்னைக்கே வந்து கேட்டாங்க. அது ஒரு மருத்துவர்கிற முறையில எனக்கு அவருடைய இன்னைக்கு அவர் கூட்டு வந்திருக்கிற நிலைமை எனக்கு வந்து கேள்விக்குரியதா இருக்குது. இந்த சூழ்நிலையில எப்படி அவர் கூட்டிட்டு வந்தாங்க? ஆமா, அது மருத்துவரா அது வந்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க சார். இந்த இடத்துல இது அட்வைசபிளா? அட்வைசபிள்னா ஏறத்தாழ முடிவு நிலை. இனிமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற கட்டாயத்தை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு உறவுக்காரர்கள் முறையில நெருங்கிய முறையில ஐயோ எப்படியாவது காப்பாத்தினா பரவாயில்லையே, எப்படியா பொழைச்சா பரவாயில்லையேங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் எண்ணம் ஓடும். ஆனா இவங்க வேற மாதிரி இருந்தாங்க. இதை வச்சு என்ன அரசியல் எப்படி இது பண்ணலாம் அந்த மாதிரி போயிருந்தாங்க. ஒரு வகையில தைரியசாலியா இருந்தாங்கன்னா அதை இப்படியும் வர்ணிக்கலாம், அல்லது இந்த நேரத்துல இப்படி கூட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு அப்படியும் சொல்லலாம். ரெண்டும் சொல்லலாம். இவ்வளவு விஷயம் நடக்கும்போது விஜயகாந்த் அவர்களோட இந்த செய்தியை பார்க்கும்போது ரசிகர்கள் தொண்டர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த தொண்டர்கள் இவங்களுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பக்கம் என்னன்னா, இதை வச்சு அடுத்து வர தேர்தல்ல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கட்சி வந்துட்டு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க தான் இந்த மாதிரி ஒரு இதேதான் மக்கள் நல கூட்டணி வச்ச போது இதே தான் எழுதுனீங்க, இதே மாதிரிதான் தூக்கி விட்டீங்க, அதே தான் ஆகும். என்னை பொறுத்தவரையிலும் இதுல வந்து அனுதாபாலய இந்த மரணம் வந்து அவருடைய இழப்பு வந்து இவ்வளவு பெருசாக்கப்பட்டதுக்கு காரணம் நீங்க மீடியா தான். இல்லாட்டி போனா அவர் 10 வருஷமா அவரை பத்தி எந்த செய்தியும் போடாம இருந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய ஹைப் எப்படி வந்தது? நீங்க கொடுத்த செய்தி அதைத்தான் அவங்க சொல்றாங்க. மீடியாவினாலதான் அவர் உடம்பு கெட்டுச்சுங்கிறாங்களே, மீடியாவினாலதான் அவர் உடம்பு கெட்டது அவருக்கு இந்த விளம்பரமும் அவரால்தான் கிடைச்சது. ஆள் மாத்தி ஆள் இன்னைக்கு 10வது நாள வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளா இருந்திருந்தாக்க 10 வருஷமா ஏங்க நீங்க அனாதையை விட்டு வச்சிருக்கீங்க? கேட்க கூட இல்லையே. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் அவர் பத்தி நமக்கு ஒரு தகவல் இல்லையே. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும், ஆனா எந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற அதிகாரப்பூர்வ இப்ப வந்து அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி நிமோனியா நோய் இருக்கு, இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ தகவல் வர்றதுனால அந்த அடிப்படையிலே மக்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களோட உண்மையான நிலையை ஏன் வெளியே காட்டல அவங்க வீட்டு சைடுமே? ஏன்னா வந்துட்டு பிரேமலதா அவர்கள் வந்துட்டு நிறைய நடிகர்கள் தேடி போயிருந்தாங்க. எஸ்ஏசியா இருக்கட்டும், ராதாரவியா இருக்கட்டும், வடிவுக்கரசியா இருக்கட்டும், நான் போய் விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்கு. அதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா மரணத்துல கூட பாத்தீங்கன்னா நடிகர்கள் நிறைய பேர் வரல. அதுதான் 80% நடிகர்கள் வரவே இல்லை. நடிகர் சங்க தலைவரா இருந்திருக்கிறாரு அவர். மலேசியா கூட்டு போன அந்த நடிகர்கள் கூட்டம் வந்திருந்தா கூட பெரிய இருந்திருக்கு. அவங்களே காணமே. என்ன காரணம்? நடிகைகள் யாருங்க வந்தாங்க? நடிகர்களாவது ஒரு 2 பேர் வந்தாங்க. கமல் வர வேண்டிய அவசியம் இல்லையே. கமலும் விஜயகாந்த் சேர்ந்து எந்த படத்திலும் நடிச்சது இல்லையே. ரஜினிகாந்த் விஜயகாந்த் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு படங்களும் சேர்ந்து நடிச்சது அந்த தயாரிப்பாளர். இந்த நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில தான் அவருக்கு வந்திருந்தா கூட வந்திருக்கலாம். மற்றபடி எந்த பெரிய நடிகரோட சேர்ந்து நடிச்சாரு? அவங்கள விடுங்க, 100 படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறாரு. 100 படத்துல ஒரு 30 புது கதாநாயகிகள் இருந்தாங்க. எத்தனை கதாநாயகிகள் வந்தாங்க? அவர் கூட நெருங்கி நடிச்ச நடிகைகளே காணுமே. யார் வந்தா? நீங்க கொடுத்த ஹைப் தான் பெருசா இருந்தது. அதே மாதிரி வடிவேலு அவர்கள் வராதது இப்ப வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையை விட மாட்டேங்கிறாரு. எதுக்காக விடணும்? இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பகை இருக்கா அப்படிங்கிற மாதிரியும். என்னுடைய சொந்தக்காரர், நெருங்கிய சொந்தக்காரர் இருப்பாங்க, எனக்கு அவருக்கு ஒத்து வராது. அந்த மரணத்துக்கு நான் போகாம இருப்பேன். ஒரு பக்கம் என்னதான் ஒருத்தரோட மரணம் இருந்தாலுமே இந்த தருணத்துல போய் பார்த்திருக்கலாம். ஏன் பார்க்கணும்? எதுக்காக பார்க்கணும்?
அவர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எனக்கு அவருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி மேடையில ஏறி பேசினாரு இல்லையா. நான் உன்னுடைய விரோதின்னு சொல்லி தானே போனாரு. அவரையே எதிர்பார்க்கறீங்க. நேற்று ஒரு சேனல் அதான் சொன்னேன். நீங்க யாரை குறி வைக்கிறீங்கன்னா யாரெல்லாம் பிரபலமா இருக்காங்களோ யாரெல்லாம் பெருசா இருக்காங்களோ அவங்களெல்லாம் குறிச்சு நீயாண்டா வரல அப்படிங்கிறீங்க. ஆபாவானனுடைய ஊமை விடிகள் செந்தூரப்போவே உழவன் மகன் தான் விஜயகாந்தனுடைய மார்க்கெட்டை உயர்த்திருக்கு. அவர் வரலையே, கேட்கல. ஏன்னா இன்னைக்கு ஆபாவனம் இல்லை, அவர் போனா போறாரு. உங்க குறியெல்லாம் யாரு பெருசா இருக்காரு விஜய், அவரை பேரை கெடுத்துருவோம், ரைட், அவரை பத்தி எழுதுவோம். அடுத்தது வடிவேலு, விடாத அவரை பத்தி எழுதுவோம், அவரை பேரை கெடுப்போம். பீச்சில் வையுங்கிறீங்களே, பீச்சில் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு காரணம், என்ன காரணம்? மக்கள் தொண்டர்கள் கேட்கறாங்க, ஏன் பாடி வைப்பீங்களா, ஏன் பாடி வைப்பீங்களா, என்ன கேட்பீங்க? உனக்கும் விஜயகாந்துக்கும் இருக்காயா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. நான் அதே தான் கேட்கிறேன். விஜயகாந்த் அரசியல்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்ததை தவிர அவருடைய சாதனை என்ன? சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை, எத்தனை பிரச்சனைகளை பேசி தீர்த்து வச்சாரு, என்னென்ன சேவைகளை அவர் செஞ்சாரு அரசியல்ல. சினிமாவில் எத்தனை விருதுகள் பெற்றாரு, எத்தனை இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினாரு, எத்தனை வகை. இப்ப சிவாஜிக்கு வந்து வைக்கிறாங்க மணிமண்டபம். அவரை போல ஒரு நடிகர் உண்டாங்கிற கேள்வியெல்லாம் விட்டுருங்க. நியூயார்க் நகர மேயரா இருந்தார் ஒரு நாள். பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய உயரிய விருதான செவாலியாங்கிற விருது பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்துச்சு. ஆப்ரோ ஏசியன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த நடிகருங்கிற பட்டத்தை வாங்கினார். இதெல்லாம் இருக்குது. அது போக தாதா சாஹேப் பால்கே அவார்டு போன்றவங்க எல்லாம் வாங்கினார். அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் வைக்கிறதுல இருந்தது. விஜயகாந்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உலகமே இருண்டு போச்சு சார், சூரியன் உதிக்கல சார், கடல் அலையெல்லாம் நின்று போச்சு சார், நாடு வத்தி போச்சு சார், பஸ் ஓடல சார், நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து போச்சு சார் சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக, எந்த காரணத்துக்காக இப்ப இத்தனை ஆயிரம் பேர் வந்து என்ன வந்து ஊடகங்கள், நான் என் சொந்த செத்து போயிருந்தா கூட நான் இப்படி அழுது இருக்க மாட்டேன். கடந்த ஒரு வாரமா எனக்கு இதே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நேற்று ஒரு சேனல்ல சொல்லிட்டேன், இனிமே என்ன கூப்பிடாதீங்கன்னு கூட சொல்லிட்டேன், தயவு செய்து விட்டுடுங்கன்ட்டேன். இதுல என்ன பெரிய கூத்துன்னா, என்னுடைய சமகாலத்துல இருந்த நடிகர்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையுமே நான் பழகி இருக்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் பிரபலமா இருந்த அத்தனை பேர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க, எங்க அண்ணன் வீட்டுக்கு. நான் அவரோட தான் கூட இருந்தேன். எங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் சந்திக்காத, எங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகள் கலந்துக்காத, எந்த பொது நிகழ்ச்சிகளையோ சினிமா நிகழ்ச்சிகளோ எதுலையுமே நாங்க சந்திக்காத ஒருத்தர் உண்டுன்னா விஜயகாந்த். நீங்க நேர்ல சந்திச்சதே இல்ல, ஆனா அவங்கள பத்தி நிறைய செய்திகள் உங்ககிட்ட தான் வந்து கேக்குறாங்க. அவரை பத்தி என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார பத்தி என்கிட்ட கேட்க. அதுதான் விசித்திரமா இருக்கு, பெரிய விசித்திரம் அதுதான். ஏன்னா நீங்க தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் எல்லாத்துக்கிட்ட எனக்கு பழக்கம் இருக்குதுங்க. ரஜினி கிட்ட நான் சண்டைக்கே போயிருக்கிறேன். ரஜினி எனக்கு பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. கமல் உங்களுக்கு தெரியும், கமல் என்னுடைய, நான் ஒரு கமலுக்கு இன்னைக்கும் கமல் நான் தாத்தா இருக்கிறோம். அது மாதிரி மத்த சிவகுமார் போன்றவர்கள்லாம் இங்க ஏவி ராஜன்லாம் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கூட்டியிருக்கும், தெரியாத. சத்யராஜ் எல்லாம் வீட்டுல வந்து சாப்பிட்டு போவார், உரிமையா வந்து சாப்பிட்டு போவார், வந்து சமையல் ரூமுக்குள்ள வந்துட்டு போவார். அதே மாதிரிதான் இவர் சிவகுமார் சமையல் ரூம்லாம் வந்துட்டு போவார். அந்த அளவுக்கு எங்க வீட்டுல இது அசோக் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் சீனியர்ஸ் அவங்க எல்லாம் விட்டுருங்க. அது இந்த காலத்துல இருந்த நடிகர்கள் ஒரே ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ராதா ரவியை பார்க்கறதுக்கு போன போது போறியப்பா ஒரு வணக்கம் போடக்கூடாதான்னு, யாரு அவரு அப்படின்னு மேக்கப்ல இருந்தார், மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு, தலைவர் தான் கட்டிட்டு. விஜயகாந்த் ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு வணக்கம் போட்டு, அவ்வளவுதான். அவர் ஒரு திருப்பி வணக்கம் போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு மிஞ்சி போனாக்க ஒரு 15-20 செகண்ட் சந்திப்பு, அதுக்கு மேல இல்ல. அதை தவிர எனக்கு அவருக்கு எந்த இது இல்லை. நான் சொல்றது பூராவே பத்திரிகைகள்ல படிச்சது, கேள்விப்பட்டது, காதால கேட்டதை வச்சு நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்கு குடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பழிகள் நிறைய விஜயகாந்த் அவர்கள் மீது போடப்பட்ட அவர் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அதை ரெக்கார்ட் பண்ணாங்க, அவை குறிப்பில் அவர் குடித்து விட்டு அசம்பிளிக்கு வருகிறார். இந்த மாதிரி வீணாக பழி போட்ட நிறைய விஷயங்கள் இருக்கா விஜயகாந்த்? வீணாக பழி போட்டது இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அசம்பிளி குறிப்பில் இருந்தா அதை நீக்கி இருக்கலாம். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எம்எல்ஏ எப்படி அபண்டம் போடலாம்னு சொல்லி ஒரு அன்னைக்கு எதிர்த்து இருக்கலாம். அவர் ஒன்றும் எதிர்த்து பேசலையே. ஒரு வகையில் அவர் செஞ்ச அசம்பிளியில அவர் சட்டமன்றத்தில் அவர் செஞ்ச ஒரே சேவை, அந்த அதிமுக ஒரு மந்திரியை பார்த்து பல்ல கடிச்சு இப்படி காட்டின இந்த அம்மா பயந்து. அதுதான் அவர் அரசியல் அவர் செஞ்ச ஒரே சாதனை எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி மக்கள் குறைகள் பத்தி, பட்ஜெட்டை பத்தியோ இதை பத்தியோ என்ன பேசுனார்?
ஆ. அவர் இருந்த போது ஒரு கட்சி விட்டு 6 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ம். அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் பதவி போச்சு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் கொண்டாரு, அவர் அரசியலுக்கு கொண்டாரு, பெருசாக்குனாரு. ம். பண்ருட்டி ராமச்சந்திரன் விட்டுட்டு போயிட்டாரு. அதோட அவருடைய விஜயகாந்தனுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. சினிமாவும் முடிஞ்சு போச்சு, அரசியல் முடிஞ்சு போச்சு. சொக்கத்தங்கம் படம் வந்தது. சொக்கத்தங்கத்தோட அவருடைய சினிமா முடிஞ்சது. மக்கள் நல கூட்டணின்னு வச்சாரு, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, முடிஞ்சு போச்சு. அவரே தோத்தார், அவ்வளவுதான். ஆனா 10 வருஷம் கழிச்சு அவர் மறைவுக்கு பார்த்தாக்கா யாருக்கும் இல்லாத அளவுக்கு மீடியாக்கள் அவ்வளவு ரகலப்பட்டிருக்கு. அந்த தருணத்துல மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்கள் இரங்கல் செய்தி வந்த உடனே அந்த புதைக்கப்பட்ட காட்சியெல்லாம் அப்புறமா பிரேமலதா அவர்கள் மயக்க பிடிச்சிட்டு சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு எல்லாருக்கும் திமுக அரசுக்கு நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல நாள்ல தேர்தல் கலக்கத்தை சந்திக்கிறோம், தேர்தல் குறிப்புகள்லாம் அந்த இடத்துல பதிவிட அவசியமா? எதற்காக அதை சொன்னா? அதுக்குதான் 2 வகையான விமர்சனம். சரி. ஒண்ணு வந்து என்னன்னா, கணவன் இழந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு கட்சியை கட்டி காக்கணும், தொண்டர்களை கட்டி காக்கணுங்கிற ஒரு வீராங்கனையா நின்னாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம், ஈரங்காயில பதவிக்கு வரணும்னு பேசுறாங்க. 2 இருக்குது. அப்ப அதுவும் பிரச்சாரம் கூட்டமா நினைச்சு அப்படி பிரச்சார கூட்டமா மாத்துனாங்க. அது நல்லதான்னு தெரியாது. அதை பார்க்கும்போது உங்களோட பார்வை என்ன? என்னுடைய பார்வையில அவங்க வந்து எம்ஜிஆர் இறந்த போது பிஎன் ஜானகியா தான் அவங்கள நம்ம. ஜானகி அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. நீங்க சொல்ற எல்லாமே இப்ப இன்னைக்கு பிரேமலதாவுக்கு இருக்கிற எல்லாமே விஎன் ஜானகிக்கு உண்டு. கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஜானகியோட போனாங்க. ஜெயலலிதா பின்னாடி ஒரு 6 எம்எல்ஏக்கள் தான். அன்னைக்கு 2 இருந்தாங்கிறது வேற விஷயம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவங்க கட்சியில அவங்களோட தான் இருக்கிறாங்க, இருப்பாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா விஜயகாந்த் இருக்கும் போதே அவரை விட்டு போயிட்டாங்க. மக்கள் நல கூட்டணி அனாதையா போச்சு. அப்படி இருக்கும்போது இருந்த போதே அவர் ஒண்ணுமே இல்லாத போது இல்லாத வச்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் பேசினாங்கன்னா எந்த அளவுக்கு போவாங்கிறது என்னால சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஹைப்னால அந்த மாளுக்கு ஒரு தைரியம் இருக்குது, இந்த அனுதாபத்தை வச்சு நம்ம வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. தெரியாது, அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு. அது எம்ஜிஆர் மேல இருந்த அனுதாபம் ஜெயலலிதாவுக்கு தான் போச்சு. இப்போ இந்த தருணத்துல இருந்து பார்க்கும்பொழுது தேமுதிகவின் இந்த இந்த மக்களோட அனுதாபத்தினால ஜெயிக்க அதிக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியாது, தேர்தலே நடக்குமாங்கிறது அடுத்த கேள்வியில இருக்குது, அது வேற விஷயம். இவருடைய இது செல்வாக்கு விஜயகாந்த் இருந்த போதே கூட்டணி பேசுறதுக்கு யாருமே வரலீங்களா? அந்த மாதிரி சொன்னாங்கல்ல, கூட்டணி சம்பந்தமா எங்களிடம் யாரும் பேசவே இல்லைன்னாங்களே. விஜயகாந்த் இருக்கும் போதே வரல, இல்லாத போது என்ன அனுதாபம் இருக்குதுங்கிறது வந்து தேர்தல அந்த அரசியல் கட்சிகள் அதெல்லாம் அவங்க அலசி பார்ப்பாங்க. நீங்க கொடுக்குற விளம்பரத்துக்கு நீங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பெருசா வந்துட மாட்டாங்க. அவங்களும் யோசிப்பாங்க, என்ன இருக்குதுங்கிற யோசிப்பாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலுமே இன்னொரு சைட்ல அப்படியே பார்க்கணும்னா தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்களோட சேவைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்தி வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேப்டன் உருவாகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. கேப்டன் விஜயகாந்தை தொடர்ந்து இப்போ அந்த பாதையில விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பாவமா இருக்குது. அவர் ஏதோ பெருசா வருவாருன்னு பார்த்தா விஜயகாந்த் மாதிரி காணாம போயிடுவாருங்கிறாங்க அரசியல்ல. வந்துட்டு போவாரா இல்ல வராமே போயிடுவாரா தெரியல. விஜயகாந்த் வந்து நீங்க அரசியல வந்து நீங்க ஒரு உதாரணமா காட்டினீங்கன்னா விஜயகாந்த் தோல்விதான் அடைஞ்சார். அவரே தோத்தாரு, அவருடைய கட்சியும் போச்சு, எல்லாம் போச்சு. கூட்டணி பேசுறதுக்கு கூட ஆள் வரலைங்கிறதா கடைசி யாரு கூட்டணி இவருதான் வைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம். யாரு? விஜயகாந்த் அவர்கள் மக்கள் கடவுள் மட்டுமே எனக்கு போதும், கூட்டணி எனக்கு தேவையில்லை. மக்கள் நல கூட்டணி வச்சாருங்க, மக்களே போதும்னாரு, எனக்கு யாருமே தேவையில்லை. நாங்க அன்னைக்கு அவர் பேசின பேச்சுல திமுக அதிமுக தவிர மத்த அத்தனை கட்சிக்காரர்களும் போய் அதுல சேர்ந்தாங்க தெரியுமில்ல. ஒரு கட்சி பாக்கி எல்லாம் சேர்ந்தது நீங்க கொடுத்த ஹைப் தான். இந்த மாதிரி நீங்க எல்லாம் எழுதுனதுலதான் வந்தது. அதெல்லாம் சேர்ந்தாங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க அன்னைக்கு தானே தெரிஞ்சது. தமிழக மக்கள் ஒண்ணு திமுக அல்லது அதிமுக, 3வது அணிக்கு இடம் கிடையாதுங்கிறது அன்னைக்கு தான் தெளிவா தெரிஞ்சது. அந்த முடிவை கொண்டு வந்தது விஜயகாந்த். எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றா மக்கள் அவங்களை ஏத்துக்கலங்கிறது விஜயகாந்த் தான் ப்ரூவ் பண்ணார். அந்த வகையில அவருடைய அரசியல் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குனது விஜயகாந்த் மூலமா உண்டானது. திமுக அல்லது அதிமுக வேற கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லைங்கிறது வந்து விஜயகாந்த் மூலமா தான் தெளிவா தெரிஞ்சது. அன்னைக்கு போனவர் தாங்க, அன்னைக்கு போனவர் தாங்க. அன்னைக்கு தோத்தவர் தான் அதுக்கப்புறம் தோத்துட்டு இருக்காரு. ஆனா மக்கள் மனதுல இன்றைக்குமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். மனசுல இதய சிம்மாசனத்துல இருக்கக்கூடாதுங்க, சிம்மாசனத்துல இருக்கு. புரியுதுங்களா? அதாவது வாக்குறுதிகளை பெறும் அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு அரசியல் தலைவர் சொல்றார்,
என் இதயத்தில் உன்னை எடுத்து வைத்துக் கொண்டாரு. உடனே எல்லாம் காதுல விழுந்தாங்க, ஐயா இதயத்துல வேணாம் சேர் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்படின்னா உனக்கு பதவி இல்லை, உனக்கு என் நெஞ்ச உள்ளத்தில் இடம் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு அரசியல் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நீங்க ஒரு பிசினஸ் எல்லாம் பேச போறீங்க, ஒரு பெரிய ஆளுகிட்ட போறீங்கன்னு வச்சுங்க, உட்காந்த உடனே பிசினஸ் பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு அர்த்தம். அந்த உடனே எப்படி ஊர்ல நம்ம மழை நல்லா பெஞ்சுதா, அப்புறம் என்ன உங்க அந்த இவர் நல்லா இருக்காரா அப்படின்லாம் பேசுறாருன்னா உன்னுடைய பிசினஸ்ல அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல, வேற விஷயம் அந்ததுக்கு உனக்கு இது பண்ணி உனக்கு காப்பி கொடுத்துட்டு அனுப்ப போறாருன்னு அர்த்தம். இதுதான் அரசியல். அந்த உடனே உங்ககிட்ட அரசியல் பேசி என்ன பண்ணலான்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவர் நம்ம கூட சேர்றதுக்கான ஆர்வம் காட்டுறாரு. அந்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னா இல்லை. அதுதான் இதயத்தில், மக்கள் இதயத்தில் தான் இருக்காங்க. இதயத்துல இருந்தாக்க அது ஓட்டா மாறாது. ஓகே, விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்ற யாருமே எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. இந்த செய்திகள் நீங்க சேனல்ல பார்க்கும்போது, நியூஸ்ல பார்க்கும்போது இவ்வளவு கூட்டம் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாச்சா, இல்ல தெரியுமா? கூட்டம் நீங்க இன்னும் அவங்க 15 லட்சம் பேர் இருக்கிறதா சொன்னாங்க. 15 லட்சமே குறைவுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேல கோடி கூட சொல்லலாம், தப்பு இல்லையே, என்ன இருக்குது? இதெல்லாம் சொல்றதுக்கு மூலமா நீங்க அந்த அம்மாவை எங்கேயோ கொண்டு போய் ஒரு இதெல்லாம் தள்ளி ஒரு அப்படியே தள்ளிட்டு கொண்டு போய் ஒரு முட்டு சந்திர கொண்டு போய் விட போறீங்க. இதெல்லாம் அந்த அம்மா நம்பிக்கிட்டு போக போகுது. அந்த அம்மாளுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்ப இந்த விஷயம் எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் ஊடகத்துக்காக எச்சரிக்கையா இருந்துங்க, ஜாக்கிரதையா இருந்தது. இன்னைக்கு கொடுக்குற இதெல்லாம் எல்லாமே ஒரு திட்டம் போட்டு செய்யற மாதிரி இருக்குது. திராவிட இயக்கங்களை புரிய வச்சிருக்கிறதே நீங்க விஜயகாந்த தூக்குறதுங்கிறத விட உங்களுடைய கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்காரங்களுக்கு மாத்திரம் நடந்திருக்குது, திராவிட இயக்கத்துக்கு மாத்திரம் நடந்திருக்குது, ஏன் இவருக்கு நடக்க கூடாதுங்கிற அந்த ஆர்வம் தான். அதுதான் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு மீடியா பூரா பண்றது பூராமே நான் பாக்குறது என்னன்னா, அது என்ன கலைஞருக்கும் இவங்களுக்கு எல்லாம் நடந்தது, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு நடந்தது, அது ஏன் விஜயகாந்துக்கு நடக்க கூடாதுங்கிற ஒரு கேள்விதான் நீங்க கேக்குறீங்க. விஜயகாந்த் தூக்குறதுக்கு இல்லை, இவங்களை இறக்கிறதுக்கு, இவங்களை குறைக்கிறதுக்கும், வடிவேலை குறைக்கிறதுக்கும், விஜய கேவலப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துறீங்களே ஒழிய விஜயகாந்த் தூக்கி விடுறதுக்கு பயன்படுத்துறீங்க. விஜய் மேல செருப்பு வீசினாங்க, அதன் மூலமா விஜயகாந்துக்கு என்ன மரியாதை உருவாயிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்கீங்க? தளபதி விஜய் மேல எதுக்கு இதுதான் இப்படி போட்டா மீடியால பெருசா வரும்னு நினைச்சு ஒரு தொண்டை தூக்கி எறிஞ்சிருக்கான், தெரிஞ்சு தூக்கி அடிச்சிருக்கான். அது விஜயகாந்துக்கு தான் கெட்ட பேர், விஜயகாந்துக்கு தான் கெட்ட பேர். விஜயனுடைய ரசிகர்கள் பூரா இன்னும் உங்களுக்கு எதிர்த்து போயிட்டாங்கல்ல, ஆட்சிக்கே வருவாருன்னு சொல்ற அளவுக்கு இப்ப அவரை பத்தி இது கொடுக்குறீங்க. அந்த கூட்டம் அப்படியே போயிடுச்சு இல்ல, இன்னைக்கு விஜய் மேல செயல்படுத்த அடிச்சாருன்னு அது போயிடுச்சு இல்ல. வடிவேலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல, அது போயிடுச்சு இல்ல. எந்த பெரிய நடிகர்களும் வராம போயிட்டாங்க, அதுல ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு இல்ல. ஒரு நடிகையும் வரலையே, அதுல ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு இல்ல. இப்படி எல்லாம் நீங்க கூட்டி போட்டு கணக்கு பார்க்கும்போது சினிமா உலகமே அவருக்கு பின்னாடி இல்லைங்கிறது தெளிவா இருக்குது இல்ல. இதுக்கப்புறம் அவர் எங்க இருந்து வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு எந்த அனுதாபத்தை வச்சுக்கிட்டு யார் மிச்சம் இருக்கிறா அதை சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டம் வருதுங்க, யாருக்குமே வருதுங்க நீ கூட்டம். ஒரு பெரிய நடிகரா இருந்தவர் வந்திருக்கிறாரு, இறந்து போயிட்டாரு. நீங்க எல்லாம் போட்டு அடிச்ச அடியில வந்த கூட்டம் பயங்கர கூட்டம். மீடியாக்களால் ஊதி பெருசாக்கப்பட்ட பலூனா தான் நான் பாக்குறேன். அது ஒரு சாதாரண விஷயமா தான் நீங்க பாக்குறீங்க. அவ்வளவுதான். இந்த செய்தி, இரங்கல் செய்திக்கு திமுக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அரசு மரியாதை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயகாந்த் கொஞ்சம் பழக்கம். ரெண்டாவது அவர் ஒரு கூட்டணிக்கு வர்றது, பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும்போது பார்த்து இருந்திருப்பாரு. அரசியல்ல இருக்கிறாரு, அந்த வகையில அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது? சிவாஜி எந்த அரசியல் பதவியிலுமே இருக்கலையே, அவருக்கு கூட தான் ஜெயலலிதா அரசு மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க. அது அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னைக்கு எல்லாமே மீடியாக்கள் பண்ண பயத்துலதாங்க நம்மளை பத்தி அசிங்கமா பண்ணிட போறாங்கிறதுக்கு வந்ததுதான். இளையராஜாவெல்லாம் ஏன் வர்றாங்க? இளையராஜா இல்லைன்னா விஜயகாந்த் கிடையாது. இளையராஜா பாடல்கள் தான் அவரை தூக்கி விட்டது. அதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகரன் சட்டம் எடுக்கிறவர் ஒரு சாதாரண நடிகர் தான். எஸ்.ஏ. சந்திரசேகரன் இல்லைன்னா அவர் கிடையாது. உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டது ஆபாவனனுடைய படங்கள். அவங்க யாருமே இல்லையா, யாருமே இல்லையே. நீங்க உங்க கணக்கு பிரகாரமா எடுத்துங்க, பெரும்பாலான நடிகைகள் யாரும் வரல. இன்னைக்கு இந்த தலைமுறையை சேர்ந்த நடிகர்கள் யாருமே வரல. பழைய தலைமுறை நடிகர்கள் யாரும் 2-3 பேரை தவிர யாரும் வரல. சொல்லிக்கிற மாதிரி கதை வசனகத்தாக்களோ வேற யாரையுமே காணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது
சினிமா உலகத்தை சேர்ந்தவங்களே அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் பேர் அந்த நடிகர்களே அந்த கூட்டமே வர்றேன்னும் போது என்ன ஆதரவு வச்சுக்கிட்டு இவங்க வந்து அரசியல் பண்ண போறாங்க? என்னடா எல்லாரும் சொல்றாங்களே வந்து அந்த சமாதியை பார்த்துட்டு போறாங்க. சார், நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட